Bible. வேதத்தை புரிந்து கொள்வதற்கு, வேதத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு, அதனுடைய செய்தியை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு மனிதன் சந்திக்கும் 10 விதமான கடினங்கள் என்ன? What are the 10 difficulties encountered by a common man while understanding the whole Bible, while understanding the subject or the essence of the Bible? எனக்கு இருக்கும் நேரத்திலே இந்த 10 காரியங்களை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். I want to list down one by one and I want to explain you all the difficulties. முதலாவது கடினம் வேதத்தை புரிந்து கொள்வதற்கு என்னவென்றால் காலத்தினால் ஏற்படும் கடினம். The first difficulty is the difficulty of time. காலத்தினால் ஏற்படும் கடினம். The difficulty of time. இதோட அர்த்தம் என்ன? What does it mean? நன்றாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வேத புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்திற்கும் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And there is a 2000 years of gap between the last book of the Bible and the time that we live now. அதே போல வேதாகமம் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் எழுதப்பட்டதற்கும் அதனுடைய கடைசி புஸ்தகம் எழுதப்பட்டதற்கும் 2000 முதல் 4000 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. And also should not forget there is almost 2000 to 4000 years of difference between the first book of the Bible and the last book of the Bible. அதாவது வேதத்தின் முதலாவது புஸ்தகம் எழுதப்பட்டதை கிறிஸ்துவுக்கு முன் 1400ஆம் ஆண்டு என்று கணக்கிடலாம். So we can assume or we can come to a point that the first book of the Bible was written in 1400 BC. அதே வேளையிலே வேதத்தின் கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதின ஆண்டை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் ஆண்டு என்று கணிக்கலாம். And also when you see the last book of the Bible, Revelation, was written in the 1990 AD. அப்போ வேதத்தின் முதல் புஸ்தகம் எழுதப்பட்டதற்கும் கடைசி புஸ்தகம் எழுதப்பட்டதற்கும் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. So it means that there is almost 1500 years of gap between the first book of the Bible and the last book of the Bible. வேதம் எழுதி முடித்ததற்கும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திற்கும் 2000 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிறது. And there's a difference of 2000 years gap between the last book of the Bible and the time that we live in now. இந்த ஆண்டு இடைவெளிகளில் வேதம் எழுதப்பட்ட காலத்திற்கும் இப்பொழுது நாம் வாழ்கிற காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய உலகம் பெருவாரியாக மாறி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. And don't ever forget the world has drastically changed in many ways since the time when it was written and now as we live in. அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் பார்த்த உலகம் வேறு, இன்றைக்கு நாம் பார்க்க. Forget there's a great difference between the perspective in which this Bible was written in those days and also the perspective in which we look at things as we read through the Bible. இதுல ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். You have to understand one thing here. இன்றைக்கு நாம் இந்த வேதத்தை வாசிக்கும் போது இதுல உள்ள சில காரியங்கள் இந்த உலகத்தில் இப்பொழுது இல்லவே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. So as you read the Bible, there's a reality that most of the things that are present in this Bible are not present today in this world. இன்றைக்கு நாம் தேடினாலும் சில இடங்களை, சில சம்பவங்களை, சில சூழ்நிலைகளை நம்மால் இன்னொரு முறை பார்க்க முடியாது. No matter how much you search, you cannot find certain places, certain incidents or certain seasons even today. அன்றைக்கு செய்யப்பட்ட சில காரியங்கள், நடைமுறையில் இருந்த சில வழக்கங்கள், அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைகள், அன்றைக்கு இருந்த தொழில்கள், அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட அநேக பொருட்கள் இன்றைக்கு நடைமுறையில் இல்லை. Certain practices that was carried out in those days, the political system, the things that were present then, the objects that were used by those people are not at all present today. அதாவது இன்றைக்கு கூட ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் நிபுணர்கள் அவங்க சில காரியங்களை தோண்டி எடுத்துட்டு சில பொருட்களை பார்க்கும்போது இன்றைக்கு அவங்களுக்கு புரியல இந்த கருவி அல்லது இந்த பொருள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று இன்றைக்கு வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. Even today when these archaeologists excavate the soil and take out certain things, they could not find the reason for which certain tools have been used. இது எதுக்கு பயன்படுத்தினாங்க, இது எதுக்கு உபயோகப்படுத்தினாங்க, இது எதோடு பொருந்தும், எதற்காக இதை செய்தாங்கன்னு
அவங்களால கணிக்க கூட முடியல. They can't even assume or get an idea for what purpose did they use this tool or a weapon, or for what purpose it was used to fit in. ஆகவே வேதத்தில் சில பகுதிகள் நம்மால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நாம வாழ்கிற காலத்துக்கும் வேதம் எழுதப்பட்ட காலத்திற்கும் ஒரு பெரிய இடைவேளை இருக்கிறது. அந்த இடைவேளையில் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அந்த மாற்றங்களை நாம் கண்ணால் கண்டதுமில்லை, இனி காண போகிறதும் இல்லை. So the reason why we are not able to understand certain things of the Bible is that there's a long gap of a time between the time when Bible was written and the time which we live in today, where many things have drastically changed, where we could not find certain things at all. ஆகவே முதலாவது கடினம் ஒரு சாமானிய மனிதன் வேதத்தின் சில பகுதிகளை புரிந்து கொள்ள முடியாததற்கு என்னவென்றால், வேதத்தின் உள்ள வேறுபட்ட கால இடைவெளியே மிகப்பெரிய கடினமாக மாறுகிறது. So this becomes the difficulty of time becomes the first difficulty encountered by a common man while understanding the Bible.